ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான பரபரப்பான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சேரன் மாமா தான் எனக்கு வேணும்னு சொல்லி கார்த்திகா ரொம்பவுமே அடம் பிடிச்சி அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்னொரு விஷயத்தை மாற்றி பேசுகிறாங்க. ஏற்கனவே என்ன நடந்துச்சின்னு தெரியுமா அப்படி இப்படின்னு. ஒரு கட்டத்தில் கார்த்திகா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் சேரன் தான் பாவம் ரொம்ப எமோஷனலாக ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க. ஆனால் நடேசன் இன்றைக்கான எபிசோடில் செம மாசாக பேசிட்டாரு. இப்போ ஒரு கட்டத்தில் கார்த்தியா என்ன நடந்தாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன், இதெல்லாம் நம்ம குடும்பம் தான், இப்படி நீங்கள் பிரித்து பேசலாமா, இங்கே இல்லாட்டி நான் இங்கேயே செத்து போயிடுவோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப எமோஷனலாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பக்கத்து சோழன் சரி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ எப்படி கல்யாணம் பண்ணுறது நிலா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்லி பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்போ கார்த்தியா சேரனை போய் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு நான் உங்களை விட்டு போக மாட்டேன், எங்கள் வீட்டிலேருந்து வந்தாலும் என்னை அமுச்சு வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ சரி இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட மைண்ட் செட்டும் ஒரு மாதிரி முடிவு ஆகிடுது. அதுக்கப்புறம் இப்போ இங்கே காலையில் கல்யாணம் பண்ணலாம்னா காலையில் வரைக்கும் அவங்க வரமாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க, இங்கேயே இப்போயே இப்போ கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தாலிக்கு என்ன பண்ணுறதுன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகும்போது கோயிலில் கொடுத்தாங்கல்ல அந்த தாலியை போய் சோழன் எடுத்துகிட்டு வராரு. அடுத்து ட்ரெஸ்ஸு மாற்ற மாட்டேன்னு சொல்லும்போது பார்த்தா பாண்டியனும் பல்லவனும் கொண்டு போய் ட்ரெஸ்ஸையும் மாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ தாலி எடுத்து கொடுக்கும்போது அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்களா அந்த நேரத்தை பார்த்தா நடேசன் அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. என்னை எப்படியெல்லாம் பழி வாங்கினீங்க, அவமானப்படுத்துனீங்க, இருக்குடா நாளைக்கு கல்யாணம் முடிட்டுண்டா அப்படின்னு சொல்லி அவர் எப்பயும் போல் ஃபன் கலாட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தாலியை சோழன் கட்டுறதுக்கு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி வீட்டில் அந்த சாமி ஃபோட்டோலாம் வச்சிருக்காங்க, விளக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஏற்றி நடேசன் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஒரு மாதிரி எமோஷனல் நம்ம ப்ரொமோவில் பார்த்து தான் பெருசாக ஸ்டோரி இன்றைக்கி எதுவும் மூவ் ஆகலைனாலும் பார்க்க செம்ம எமோஷனலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா தாலியை சோழன் கொடுக்கும்போது ஏன்டா வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் நடேசன் வாங்கி தாலியை கொடுக்குறாரு. ஆனால் இருந்தாலும் கார்த்திகா கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா வீட்டை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் சேரன் மாமா தான் வேணும், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ தாலி கட்டுறதுக்காக சோழனும் கையில் தாலியை வாங்கிடுறாரு, சேரனும் கையில் வாங்கிடுறாரு. இப்போ தாலி கட்டுறதுக்காக கார்த்திகா கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆவேசமாக பார்த்தா கார்த்திகாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த பக்கத்து வராங்க. இப்போ அவங்க இந்த பக்கத்து கதவெல்லாம் எல்லாம் மூடி கிடக்குல்ல, அப்போ அந்த கதவெல்லாம் மூட சொன்னார்ல நடேசன், அந்த கதவை எட்டி ஒரு அவங்க அப்பா விட்டு கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளார வராங்க. சத்தம் கேட்டு இவங்க அப்படியே அந்த பக்கத்து திரும்பி பார்க்குறாங்க. அதோட பரபரப்பாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ப்ரொமோவில் காட்டின அந்த மூமெண்ட்லாம் இன்றைக்கே முடிச்சிருந்துருக்கலாம். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி அடுத்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.